ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கோவி பேசுகிறேன். இப்போ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் என்னென்ன கோர்சஸ் அவைலபிலிட்டி இருக்குது, என்னென்ன மீடியம், தமிழ் மீடியம், நிறைய பேர் டிப்ளமோ கோர்சஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த கோர்சஸ் எல்லாமே எப்படி செக் பண்ணுறது, நம்ம மொபைல்லேயே செக் பண்ணிக்கலாம். எம்கேடிடின்னு டைப் பண்ணிக்கோங்க, க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, டைரக்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே டிடியோட வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். இதில் ஆன்லைன் அட்மிஷன் ஒன்று இருக்கும், இல்லைனா அந்த பாப்பப் மெசேஜில் அட்மிஷன் டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும். இந்த ரெண்டில் எதை கிளிக் பண்ணாலும் அட்மிஷனோட வெப்சைட் வந்து டேரெக்டாக ஓப்பன் ஆயிரும். அதில் இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி இந்த ப்ரோக்ராம் ஷெட்யூல் கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து கீழே போனீங்கன்னா யூஜிபிஜியில் என்ன ப்ரோக்ராம்ஸ் லைவில் இருக்குது, இந்த பேஜஸை கிளிக் பண்ண உங்களுக்கு எல்லா கோர்சஸுமே வரும். சரிங்களா? இதில் வந்துட்டு யூஜிபிஜி மட்டும் தான் வரும். அதுபோக டிப்ளமோ, சர்டிஃபிகேட், பிஜி டிப்ளமோ, லைப்ரரி சயின்ஸுக்குலாம் என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த செலக்ட் ப்ரோக்ராமில் நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கீவேர்ட்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இப்போ பிஏன்னு மட்டும் டைப் பண்ணிங்கனாலே ஆர்ட்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், சரிங்களா? இந்த ரெண்டில் இருக்கிற எல்லா கோர்சஸும் என்னென்ன தமிழ் மீடியமில் இருக்குது, என்னென்ன இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குன்னு எல்லாமே இதில் வந்துட்டு ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ் மீடியம், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கிலீஷ் மீடியம் இருந்தால் அந்த கோர்ஸ் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் இருந்தால் அது தமிழ் மீடியம். சரிங்களா? இதுலேயும் நீங்கள் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பிஏன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு. இப்போ மாஸ்டர் அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா பிஜியில் என்னென்ன கோர்சஸ் இருக்கோ இன்க்ளூடிங் எம்பிஏ, எம்சிஏ அதனுடைய ஷெடியூல் வந்துடும். எம்பிஏல ப்ரொஃபஷனல் கோர்ஸுங்கிறனால எம்பிஏ ஜென்ரல் இல்லாமையும் உங்களுக்கு தனிப்பட்ட கோர்சஸ் வந்துட்டு நிறையா இருக்குது. இதில் நீங்கள் ஒவ்வொன்றா தேடி பார்க்கலாம். ஒவ்வொன்றா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்ன கேட்குறாங்கன்னா இந்த கோர்சஸ் இருக்கா, இது இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்களே சர்ச் பண்ணிக்கலாம், உங்கள் மொபைல்லே பார்க்கலாம். இப்போ நான் பார்க்குறது ஒரு மொபைலில் தான் செக் பண்ணுறேன். நீங்கள் இதே மாதிரியே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? சப்போஸ் இந்த வியூ உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த டெஸ்க்டாப் சைடை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். டெஸ்க்டாப் மோட கிளிக் பண்ணிங்கன்னா அதை விட வியூஸ் வந்து தெரியும். நீங்கள் அதில் ஜூம் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அந்த யூஜி கோர்சஸ் வந்து பிஏன்னு டைப் பண்ணாலே செக் பண்ணிக்கலாம். மாஸ்டர்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பிஜி ப்ளஸ் எம்பிஏ எல்லாமே வந்துடும். மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது எம்பிஏல இது ஹச்ஆர், இதில் எம்பிஏல ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஒவ்வொன்றும் 2 இருக்கும். அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். என்னென்ன கோர்சஸ் அவைலபிலிட்டி இருக்குன்னு செப்பரேட்டாக செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு பாருங்கள். இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது கரண்ட்டில் லைவில் இருக்கா, அட்மிஷன் வந்துட்டு ஓப்பனில் இருக்கா, ஜனவரி 1 அட்மிஷன் ஓப்பன் ஆகிருக்கு, மார்ச் 31 வந்து அட்மிஷன் வந்துட்டு க்ளோஸ் ஆகுது, லைவில் இருக்குது அந்த கோர்ஸ். நீங்கள் எப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் டிப்ளமோ அண்ட் பிஜி டிப்ளமோவில் வந்துட்டு நிறையா கோர்சஸ் கேட்குறீங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், டிப்ளமோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அட்மிஷன் எல்லாமே அகாடமிக் இயர், அதாவது ஜூன் ஜூலையில் அட்மிஷன் ஓப்பன் ஆகும். எவ்ரி இயர் அப்போ மட்டும்தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த பார்த்தீங்களா, இதில் டிப்ளமோன்னு போட்டிருக்கு பாருங்கள். நீங்கள் டிஐபிஎல்ஓன்னு டைப் பண்ணாலே எல்லா கோர்சஸும் வந்துடும் பாருங்கள். இதில் நீங்கள் என்னென்ன கோர்சஸ் அவைலபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா டிப்ளமோ வந்துட்டு அகாடமிக் இயர் அட்மிஷன் மட்டும்தான் ஓப்பன் ஆகும், காலண்டர் இயரில் ஓப்பன் ஆகாது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் ஆகாது, லைவில் வராது. அதே மாதிரி பிஜி டிப்ளமோக்கு வந்து போஸ்ட்டுன்னு டைப் பண்ணிங்கனாலே போதும். போஸ்ட்டுன்னு டைப் பண்ணிங்கனாலே பிஜி டிப்ளமோ இருக்கிற எல்லா கோர்சஸுமே இதில் வந்துடும். இதில் என்னென்ன கோர்சஸ் அவைலபிள் இருக்குது நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ ஆக்சுரியல் மேனேஜ்மெண்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எந்த டீட்டெயில்ஸ் வராது, ஏன்னா இது அகாடமிக் இயரில் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஸோ அகாடமிக் இயர் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஜூன் ஜூலை இந்த 2 மாதத்துக்குள்ளே இன்பிட்வீன் கேப்பில் வந்துட்டு அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் அப்போ வந்து இதே மாதிரி இந்த வெப்சைட்டில் வந்து அந்த கோர்ஸ் வந்து லைவில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா உங்களுடைய அட்மிஷன் வந்துட்டு நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். டேரெக்டாக விசிட் பண்ணுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்களே சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் அட்மிஷன் போடும்போது இந்த மாதிரி அந்த கோர்சஸ் லைவில் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா உங்களுடைய அப்ளிகேஷனை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி வெப்சைட்டையே நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குது, தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் இருக்கா, டிப்ளமோவில் என்ன கோர்சஸ் இருக்குது, சர்டிஃபிகேட்டில் என்ன கோர்சஸ் இருக்குது, பிஜி டிப்ளமோவில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிடலாம். இப்போ அதே மாதிரி சர்டிஃபிகேட்னு டைப் பண்ணாலே போதும், சர்டிஃபிகேட்டில் இருக்கிற எல்லா கோர்சஸும் இதில் வந்துடும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, அதனால தான் சொல்கிறேன். இந்த இதில் பார்த்தீங்களா, இப்போ இதே அகாடமிக் இயரில் வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் அதை டிக் பண்ணிங்க அப்படின்னா அது இப்போ இதில் வரல. ஏன்னா இது வந்து காலண்டர் இயர் அட்மிஷன் அப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறதுனால அகாடமிக் இயரில் வந்துட்டு ஓப்பன் ஆகலை. இதுவே லைப்ரரி சயின்ஸை நான் ஓப்பன் பண்ணுறேன். லைப்ரரின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு அந்த பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் வருங்க 5036 வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இது வந்து கிளிக் பண்ணதுனால இது லைவ். ஏன்னா பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸும் மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸும் அகாடமிக் இயர்லையும் ஓப்பன் ஆகிருக்கும், காலண்டர் இயர்லையும் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ ஜனவரி 1 ஸ்டார்ட் ஆகி மார்ச் 31 முடியுது. ஸோ இது லைவ் நவ் அப்படிங்கிறத காமிக்கி. ஸோ இதில் வந்து நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி யூஜி, பிஜி, எம்பிஏ, லைப்ரரி சயின்ஸ், பிஜி டிப்ளமோ இந்த கோர்சஸ் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குன்னு நீங்கள் இந்த யூனிவர்சிட்டி வெப்போர்ட்டில் பயன்படுத்தியே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணதுனால தான் நம்ம சொன்னோம், இது நான் மொபைலில் தான் பார்க்குறேன், நீங்களும் இதே மாதிரி உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம். வியூ சரியாக தெரியலாம், டெஸ்க்டாப் சைட் மோடில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்னென்ன கோர்சஸ் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய அட்மிஷனை வந்துட்டு நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள்.